அதிநவீன 3 புதிய போர் கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. INS நீலகிரி உள்ளிட்ட கப்பல்களை மும்பையில் இந்திய கடற்படைக்கு வழங்கினார். உலகின் பெரிய கடல்சார் சக்தியாக இந்தியா வளர்ந்து வருகிறது. மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் மாட்டுப் பொங்கல் தினம் கோலாகலம். கால்நடைகளை அலங்கரித்து கொம்புகளில் வர்ணம் பூசி விவசாயிகள் கொண்டாட்டம். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோசாலையில் மாடுகளுக்கு சிறப்பு பூஜை. மாட்டுப் பொங்கலை ஒட்டி சிறப்பு பூஜை செய்து வழிபாடு. அனல் பறக்கும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. சீரும் காளைகளை தீரத்துடன் நடக்கும் காளையர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் 6ஆம் சுற்று தொடக்கம். இதுவரை 410 மாடுகள் களம் கண்ட நிலையில் 4 வீரர்கள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி. பாலமேடு ஜல்லிக்கட்டில் அசத்திய மதுரை சத்திரப்பட்டியைச் சேர்ந்த காளை. மாடுபிடி வீரர்களை நெருங்க விடாமல் களமாடிய காட்சிகள். அடுத்த மாடு சார்பாக நாட்டின் உரிமையாளர் பேர் சொல்லுங்க. ராஜுகாலை ராஜா மாடு வெற்றி பண்றேன் கமிட்டி. ஜல்லிக்கட்டு போட்டியில் 9 மாடுபிடி வீரர்கள் 2 மாட்டு உரிமையாளர்கள் உட்பட 19 பேர் காயம். காயமடைந்த ஒருவர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. வாடிவாசலில் இருந்து மிரண்டோடிய காளை தடுப்பு கம்பிகளுக்குள் சிக்கியதால் பரபரப்பு. இரும்பு தடுப்பில் கொம்பு மாட்டிக்கொண்ட நிலையில் போராடி மீட்ட மாட்டின் உரிமையாளர்கள். மாடு வெயிட்டான மாடு கீழே இறக்க முடியாது. சாமி தலா எடியாதா ஜல்லிக்கட்டின் 4வது சுற்றில் பரிசுகள் பெறுவதில் தகராறு. காளை உரிமையாளர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. மாட்டு ஓனர்ஸ் அங்கேயே மறைக்காதீங்கப்பா. மாட்டை உள்ள வருகின்ற காலைக்கு காவலர்கள் நீங்க சேஃபா இருங்க. உங்க சேஃப்டி முக்கியம். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் விதிகளை மீறினால் போட்டி நிறுத்தப்படும். காளைகளுக்கு மாலை அணிவித்து பொடியை பூசி வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை.
பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் சேவ் அரிட்டாபட்டி டங்ஸ்டன் என்ற வாசகத்துடன் கிராம மக்கள் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதாதைகளை ஏந்தி கவன ஈர்ப்பு. டங்ஸ்டன் சுரங்கத்தை தடை செய்ய ஜல்லிக்கட்டு காளைகளில் உடலில் வாசகங்கள். இரண்டாவது நாளாக டங்ஸ்டன் எதிர்ப்பு பொங்கல் கோலமிட்ட கிராம மக்கள். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. மூத்த அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் மலர் மரியாதை செலுத்தினர். காவி உடையில் காட்சியளிக்கும் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மரியாதை. திருவள்ளுவரை ஆழ்ந்த நன்றியுடனும் மிகுந்த மரியாதையுடனும் தேசம் நினைவு கூறுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. திருக்குறளுக்கு மதச்சாயம் பூச வேண்டாம். உலக பொதுமறையான திருக்குறளை தனி மதம் கொண்டாட முடியாது என கவிஞர் வைரமுத்து பேட்டி. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2024ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது, பெருந்தலைவர் காமராசர் விருதுகளையும் விருதாளர்களுக்கு வழங்கினார். பசுவின் கோமியம் மிகப்பெரிய மருந்து, அது பிணிகளை நீக்கும். கோசாலை மாட்டுப் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேச்சு. காஞ்சிபுரம் பரந்தூர் பசுமைவெளி விமான நிலைய போராட்ட குழுவினருடன் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு. விவசாயம் பயிரிடப்படும் விவரம் மற்றும் நீர்நிலைகள் குறித்து கேட்டறிந்தனர். சென்னை ஐஐடியில் படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை. பேக்கரி ஊழியரை கைது செய்து கோட்டூர்புரம் போலீசார் நடவடிக்கை. ஐஐடி வளாகத்தில் சிசிடிவி காட்சிகள் அமைக்கப்பட்டு மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் ஐஐடி நிர்வாகம் உறுதி. சென்னை ராமாபுரத்தில் சாலையில் திடீர் பள்ளம். அடுத்தடுத்து 2 கடைகள் விரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு. தஞ்சை பெரிய கோயில் பெருநந்திக்கு 2000 கிலோ காய்கறி பழங்களால் சிறப்பு அலங்காரம். கோயிலில் நூற்றுக்கணக்கானோர் குவிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேருக்கு கத்தி குத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் தனுஷ்கோடி சாலையில் உறவினர்கள் போராட்டம். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வரும் 19ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு.
மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்தை தமிழக அரசு கைவிடக் கோரியதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மறுப்பு. தனுஷ்கோடி குறித்த தனது பதில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விளக்கம். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமையகம் திறப்பு. இந்திரா பவன் என்ற கட்டடத்தை சோனியா காந்தி திறந்து வைத்தார். இந்திய தேசிய ஆட்சியாளர்கள் மூவர்ண கொடியையும் அரசியலமைப்பையும் நம்ப மறுத்து வருகின்றனர். காங்கிரஸ் தலைமையக திறப்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. வாக்குச்சாவடி சிசிடிவி காட்சிகளை மக்கள் பார்வையிடுவதை தடுக்கும் திருத்தத்தை எதிர்த்த காங்கிரஸ் வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மத்திய காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உட்பட 22 பேர் பலி. கார் பந்தய வெற்றிக்கு கிடைக்கும் தொடர் ஆதரவுக்கு நன்றி என கூறி நடிகர் அஜித் நிகழ்ச்சி வீடியோ வெளியீடு. குடும்பத்தினர் சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மகிழ்ச்சியுடன் வாழ ரசிகர்களுக்கு அறிவுறுத்தல். To the race control, stewards, lane technicians, medics and all support staff at Dubai Autodrome. I'm extremely grateful. My team, Ajit Kumar Racing, we are extremely grateful to all of you for your support, best wishes and hospitality. Wish you all and your respective families a very beautiful life. Hope to see you all soon. Please take care and thank you all once again. Bye-bye. விடாமுயற்சி திரைப்படத்திற்கான தடையில்லா சான்று பிரச்சினை தீர்ந்ததாக தகவல். விரைவில் பட வெளியீட்டு தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும். அகிலம் ஆராதிக்க வாடிவாசல் திறக்கிறது என அப்டேட் கொடுத்த படக்குழு. சிவகார்த்திகேயனின் 23வது படத்தை இயக்கும் AR முருகதாஸ். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அடுத்த மாதம் வெளியாகும் என அறிவிப்பு.